என்னிலடங்கும் ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் நடந்தால் ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். தேவா என்றென்று நான் பாடுவேன். ஆதிவானங்கள் யாவும் ஆதிக்கேயுள்ள ஆகாயமும் ஆதிவானங்கள் யாவும் ஆதிக்கேயுள்ள ஆகாயமும் பூமி காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வாழ்கின்ற யாவும் கடல் காற்றும் தூவதும் வாழ்கின்ற யாவும் கடல் காற்றும் தூவதும் நாட்டில் வாழ்கின்ற யாவும் நாடா உம்மை போற்றுமே. தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வாழ்கின்ற யாவும் நிலத்தின் ஜீவராசியும் வாழ்கின்ற யாவும் நிலத்தின் ஜீவராசியும் பாரில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். வயதுள்ளவன்
என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில்லதெல்லாம் ஸ்தோத்திரம். தேவா என்று நான் பாடுவேன். என்னில்லதெல்லாம் ஸ்தோத்திரம். தேவா என்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில்லதெல்லாம் ஸ்தோத்திரம். தேவா என்று நான் பாடுவேன். என்று நான் பாடுவேன். கர்த்தர் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீராது. கர்த்தர் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீராது. கர்த்தர் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீராது. ஈஸ்வரின் ரத்தம் என் மேலே அழுகாது சாத்தான். ஈஸ்வரின் ரத்தம் என் மேலே அழுகாது சாத்தான். பாசம சிலுவை பலியானா பாவங்கள் வென்றுவிட்டார். பாசம சிலுவை பலியானா பாவங்கள் வென்றுவிட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீராது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீராது. மட்டும் உதவின எபினேசரே, இன்னியும் காத்திடுவார். மட்டும் உதவின எபினேசரே, இன்னியும் காத்திடுவார். உள்ளதிலே இருக்கும் அவருடைய பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவருடைய பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும்
நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. காலை வேளையிலும் கர்த்தர் நம் நடுவிலே இருக்கிறார். ஏதோ ஒரு வழக்கமான ஆராதனை செய்ய நாம் கூடி வரவில்லை. தேவனை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் எங்கே நான் அவரை மிஸ் பண்ணினேனோ அப்படின்ற ஒரு மனநிலையோடு கூட கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில், பாடுகிற இந்த சந்தர்ப்பத்தில், அவரை ஆராதிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அவரை நான் துதித்து விட வேண்டும், அவரை நான் கனம் பண்ணிவிட வேண்டும், அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நான் செலுத்திவிட வேண்டும் என்கின்ற அந்த மனநிலையோடு கூட நாம் இந்த இடத்துல அமர்ந்திருப்போம். ஏனென்றால் அவரை துதிப்பது நல்லது என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே அவருடைய வாசல்களிலே துதியோடும் புகழ்ச்சியோடும் பாடலோடும் நாம் கடந்து வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் எத்தனையோ மனநிலையில் நம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆனாலும் கூட அந்த துதியின் சத்தத்தோடு கூட நாம் தேவனிடத்தில் நம்ம இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட சில வார்த்தைகளை நாம் பேசி பிறகு நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து போவோம். இந்த காலை வேளையில் நம்ம எல்லாரும் தேவனை அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் அவருக்குள்ளே அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எடுத்து பார்க்கலாமா அந்த வசனத்தை? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எடுத்தவங்க பக்கம் சொல்லுங்க. எடுக்கலையா? பக்கம் என்ன? 120 என்ன சொல்லுது? 12ஆம் வசனம். 1:12. அவருடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த காலையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஆமென், ஆமென். எப்பவுமே தேவனுடைய வார்த்தைகள் பேசப்படும் போது அது உங்களுக்கு ஆமோதிக்கும் போது நம்ம ஆமேன்னு சொல்ல வேண்டும். வார்த்தைகளை கேட்கும்போது இல்லைன்னா கைகளை உயர்த்தி அவருக்கு மகிமையை நாம் செலுத்த வேண்டும். இந்த காலை வேளையில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார் என்னென்ன, அவருடைய நாமத்தின் மேலே யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். ஒரு சிம்பிள் தான். ஒரு சிம்பிளான விஷயத்திலே கடவுள் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு, அவரை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னால ஆண்டவர் என்ன செய்கிறாரோ அவங்களுக்கு நமக்கு பிள்ளைகள் அதிகாரத்தை கொடுக்குறாரு. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் பிள்ளைகள் அப்படின்ற அதிகாரம் எனக்கு இருக்கு இல்லையா, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் துக்கம், ஏன் என் வாழ்க்கையில் கவலை, ஏன் என் வாழ்க்கையில் போராட்டங்கள், இன்னும் ஏன் என்னால் சகிக்க முடியாத காரியங்கள், அநேக நேரம் சோர்ந்து போகிறேன், அநேக நேரம் என்னால் பலன் செய்ய முடியலை, இப்படி எல்லாம் நாம் ஒரு வேளை நம்ம கேட்போமானால், நாம் ஒரு வேளை இதெல்லாம் அவரிடத்தில் கேட்போமானால் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கல்ல, அதில் என்ன இருக்குது, அதில் என்ன இருக்குது, பிரச்சனை இருக்கு. வேதம் சொல்லுவது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளும். என்ன விசுவாசம் இருக்கணும்? அப்போது விசுவாசித்து தான் அவர் என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் எல்லா நேரமும் அந்த விசுவாசம் நமக்குள்ளே என்ன பண்ணுறதில்ல, நிலையாக இருப்பதில்லை. இப்போ நிலையாக இருந்ததானால்
எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? அசைக்கப்படாமல் நம்பிக்கையோடு கூட நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லா சத்தியத்தையும் ஏற்றுக்கொள்ளணுங்க. அவரை ஏற்றுக்கொண்டோம்னா என்ன அர்த்தம்? அவர் இதோ நிற்கிறாரு, போய் வாங்கப்பா உள்ள அப்படி கூப்பிட்டுட்டு வர்றதா? அதுவா? வாங்க உள்ள கூப்பிட்டுட்டு வர்றதா அவரை ஏற்றுக்கொள்வது? அப்படி இல்லை. அவரை ஏற்றுக்கொள்றதுன்றது என்னது? அவர் நம்ம மத்தியில வெளிப்படுகிற சத்தியத்தின் மூலமாகத்தான் அவர் நம்ம மத்தியில என்ன பண்றாரு? வெளிப்படுகிறார். அப்போ அந்த சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும்? உள்வாங்கணும். அப்பதான் அதுதான் என்னது? ஏற்றுக்கொள்வது. சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது தான் அவரை ஏற்றுக்கொள்வது. அப்போ அநேக சத்தியங்களை நம்மளால என்ன பண்ண முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அந்த சத்தியங்களுக்கு நம்மளால கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். ஆகையினால நிறைய சத்தியங்கள் நம்மாலே ஒதுக்கப்படுகிறது. அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லையா? இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், இப்போ என்னால் முடியாது, இப்போ என்னால் இதை விட முடியாது, இப்போ இதை என்னால் செய்ய முடியாதுன்னு சத்தியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? விட்டு விலகிறோம். அப்போது அவரை முழுமையாய் நாம் என்ன பண்ணலை? ஏற்று கொள்ளலை. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ முழுமையாய் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளாத போது, ஏற்றுக்கொள்ளாத எல்லைகளிலே சத்துரு என்ன பண்ணுறான்? நுழைகிறான். அவனுக்கு நாம் இடம் உண்டு பண்ணுகிறோம். அப்போ அந்த வழியாய் உள்ளே வந்தவன் என்ன செய்கிறான்? நம்மை அவன் பயமுறுத்துகிறான், அடிமைப்படுத்துகிறான், நம்மை குழப்புகிறான், நம்மை அவிஸ்வசிக்க செய்கிறான். அவர் பேரிலே நாம் நம்பிக்கையோடு ஓட முடியாதபடி அவருடைய அதிகாரங்களை நாம் பயன்படுத்த முடியாதபடி செய்து விடுகிறான். புரியுதா நான் சொல்றது? அவருடைய அதிகாரங்களை பயன்படுத்த முடியாதபடி செய்வது. அப்போ நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சத்தியம் வரும்போது அந்த சத்தியத்தை இது தேவன் என்னோடு கூட பேசுகிறார் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களால் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அப்போ அந்த சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொள்வது தான் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு சமமாக இருக்கிறது. நாம அவரை ஏற்றுக்கொண்டுட்டு இல்லையா? நிறைய பேர் சர்ச்சுக்கு போறாங்க, எல்லா சபையும் நிரம்பி வழிகிறது. ஆனாலும் கூட அவர்கள் இன்னும் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்க, இன்னும் வியாதியோடு இருக்காங்க, இன்னும் அவங்க வீடுகளில சண்டைகளும் பிரச்சனைகளும், அவர்கள் இன்னும் பாவ வழியில இருக்கிறாங்க, இன்னும் விட்டு விலகி வரல, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, என்னமா இப்படி இருக்கிறாங்களேன்னு நம்ம நினைக்கும்படியா இருக்குது அப்படின்னு சொன்னா, உலக பிரகாரமா பார்க்கும்போது எப்படி ஒரு சிலையை வச்சுட்டு அதுதான் தெய்வம் சொல்லி பேசாத ஒன்றின் இடத்துல போய் அவங்க எந்த பாடமும் கற்றுக்கொள்ளாம அவங்க வெறுமையா அதற்கு என்ன செய்யறாங்க? பக்தியை காண்பித்து விட்டு, நான் பக்தியா என்ன பண்ணிட்டேன், நான் அதை வணங்கி விட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு திரும்பி வருகிற மக்களை போலத்தான் நாமும் இருக்கிறோம். இன்றைக்கு இங்கே தெய்வம் பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் வெறும் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறேன், நான் உன்னை குணமாக்குகிறேன் இல்லையா, நான் உனக்காக மறைத்திருக்கிறேன், எத்தனையோ காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார் இல்லையா? தேவ ஜனமே, இந்த காலை வேளையில அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம ரிசீவ் பண்ண வேண்டும். வெறும் எனக்கு சுகம் தான் ரிசீவ் சொல்வதல்ல, வெறும் எனக்கு ஆறுதலான வார்த்தைகள் வரும்போது நான் அதை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்பது மட்டுமல்ல, தேவன் நம்மிடத்தில் பேசும் ஒவ்வொரு சத்தியத்திற்கும் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? ரிசீவ் பண்ண வேண்டும். இது எனக்குத்தான், இது எனக்குத்தான், இது எனக்குத்தான் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் சொன்னது போல அவர் மேல விசுவாசம் வைத்து என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ ஏற்றுக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் சொல்ற அந்த அதிகாரங்கள் நாம செயல்படுத்த முடியாது.
இப்போ நிறைய நேரங்களிலே நாம் கடவுளை தேடி வருகிறோம், ஆசையாக வருகிறோம், விருப்பமாக வருகிறோம். வரும்போதெல்லாம் நமக்கு என்ன பண்ணணும்? அவர் நன்மை செய்யணும், ஆசீர்வதிக்கணும், பலப்படுத்தணும், எனக்கு உதவி செய்யணும் அப்படின்ற மனநிலையோடு மட்டும் தேடி வருகிறவர்களாய் அல்ல, அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் முதலில் இருக்க வேண்டும். முதல்ல செவி கொடுக்கறதே கஷ்டமாயிடுது நிறைய பேர். நான் இது செவி கொடுக்கறது இல்லையா? கீழே ஒன்றுமே இல்லையே, என்ன பாருங்க, ரிசீவ் பண்ணோம்ல இல்லையா? கடவுள் வார்த்தை தானே. ஆண்டி மூஞ்சியில் ஒன்றும் இல்லை, ஆண்டியா அவங்களுக்கு எதுனா கொடுக்க போகிற கூட்டின்னு வந்திருக்கிறேன். கடவுள் வார்த்தை பேசுகிற முதல்ல தேவ மனிதனை ரிசீவ் பண்ணுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொன்றும் கடவுள் பாருங்கள், ஒரு தாய் தகப்பன்லேருந்து ஆரம்பித்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் எப்படி நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கிற ஒரு புத்தகம் இருக்குமானால் அது நம்முடைய வேத புத்தகத்தை தவிர வேற புத்தகம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார் தன் ஜனங்களை பார்த்து, இத்தனை நீதி நியாயங்களை பெற்ற வேற பெரிய ஜாதி எது? இவ்வளோ நீதி செய்யணும், இவ்வளோ நியாயம் செய்யணும்னு என்ன பண்ணியிருக்கிறாரு? வெறும் வாயில சொல்லணுங்க, ஒரு எழுதியே வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஒரு முறையாவது பைபிளை முழுக்க படிச்சிருக்கீங்க? கை தூக்குங்க. ஒரு முறை எவ்வளோ வெட்கப்படணும் பாருங்களேன். நம்ம இல்லை வெட்கப்படணும். உலகத்தில் எதையோ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இருக்குது, ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது, ஓடுறோம். ஆனால் கடவுள் என்னதான் எழுதியிருக்காரு எனக்காக சொல்கிற அல்லா. யார் யாருக்கெல்லாம் தனித்தனி பைபிள் இருக்குது? கை தூக்குங்க. எல்லாருக்கும் பைபிள் இருக்கா கையில்? அப்போ பைபிள் இருக்குதுன்னும் போது ஏன் அந்த பைபிள் எடுத்து நீங்கள் படிக்கிறது இல்லை? படிக்க தெரியாதவங்கள விட்டுடுங்க, படிக்க தெரிஞ்சவங்க யோசிச்சு பாருங்க. உனக்காக எழுதி கொடுத்துருக்குற அந்த வேதத்தை கூட உன்னால் என்ன பண்ண முடியல? முதல்ல வேதம் சொல்லுறது அதை என்ன பண்ணணுமா? இரவும் பகலும் படித்து தியானம் பண்ணணும். படித்தாதானே தியானம் பண்ண முடியும். அப்போது ஏதோ காரியம் எனக்கு நடந்துடணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு கடவுள் எழுதி கொடுத்த வேதத்தை கூட படிக்க நமக்கு என்ன இல்லை. எதுக்கும் என்ன வருது? பயம் வருது, வெயில் வருது இல்லையா, கவலை வருது, துக்கம் வருது இல்லையா? அதெல்லாம் நமக்கு உள்ளே வந்துருக்கணுமா? உள்ளே வாங்க, உட்காருங்க. அப்போது எதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுது வருது? நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ கவலை துக்கம் வரும்போது ஏன் நம்ம உடனே ரியாக்ஷன் பண்ணுறோம்? என்ன பண்ணுறோம்? வெறும் ஆக்ஷன் இல்லை. என்ன ஆக்ஷன்? ரியாக்ஷன்னா என்ன? எதிர்மறையான ஒரு ஆக்ஷன் செய்யணும். நீங்கள் வேதத்தை நான் சொல்கிறேன், இந்த வருஷம் முழுக்க இருக்க உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் கூட்டி கொடுக்கட்டும். ஜீவன் போகாமல் இவ்வளோ வருஷம் கூட்டி கொடுத்தாரு. அவர் வேதத்தின் மேலே உங்களுக்கு பிரியம் இல்லாமல் போயிருக்கலாம். எனக்கு நான் சொல்கிறேன், இந்த சத்தியத்தை முதல்ல ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டு நீங்கள் அதை படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது உண்மையாக சொல்கிறேன், தெய்வமும் நீங்களும் உட்காந்து அதை என்ன பண்ணுறீங்க? அப்பா இதில் இருக்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க, இதனுடைய அர்த்தங்களை நான் தெரிந்து கொள்ளணும். இது எனக்காக நீங்கள் எழுதி கொடுத்துருக்கீங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபத்தை செய்துட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வேதம் உங்களோடு பேசுகிறதே உங்களால் அறிய முடியும். நான் ஏதோ பொய் சொல்லலைங்க, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஊழியக்காரர்களை பார்த்து இவங்களும் நம்மளை மாதிரி தன்னிட்டு வாய்க்கு வந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? எதிர்த்து பேசுகிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உன்னை விட பல மடங்கு என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க வேதத்தை படிச்சிருக்கிறதுனால உங்ககிட்ட இருக்க குணம்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. உங்ககிட்ட இருக்க குணம்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. ஏன்னா அவங்க யாராக இருக்கிறாங்க? நான் சொல்லுவேன், முதல்ல அவன் வேதத்தை படிக்கிறான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்? அதிலிருந்து செய்தி எடுக்கிறதுக்கு இன்னொரு முறை மேலே உட்காந்துக்கப்பா, உட்கார், பரவாயில்ல மேலே. அதுக்கு தான் சேர் போட்டுருக்கேன், ஏன்னா பொம்பளை கீழே உட்கார, நீ உட்கார் மேலே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்ன சொன்னேன் நான்?
சொல்லுங்க, பார்த்தீங்களா? வேதத்தை சொல்லம்மா சத்தமா. 2வது தடவை பிரசங்கம் பண்ணது மேல இன்னொரு முறை என்ன பண்றாங்க? படிப்பாங்களா இல்லையா? படிப்பாங்க. 3வது தடவை இங்க என்ன பண்றாங்க? பேசுறாங்க. அப்ப எத்தனை முறை அவங்க அதை படிக்கிறாங்க? 3 முறை ஒரு வார்த்தையை படிக்கிறாங்க. அப்ப எத்தனை அளவு அவங்களுக்குள்ள அது பதியும் இல்லையா? ஆமா, பதியும். அப்போ நீங்க பாருங்க, இத்தனை பதிக்கிற மனுஷனை பார்த்து நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது? அற்பமா. ஆமா, நீங்க நினைச்சிடக்கூடாது. அற்பமா நினைக்கிறதுக்கு அவன் அற்பமான மனுஷன் இல்லை. அவன் தேவன் மனிதன். அவன் தேவனால என்ன செய்யப்படுகிறான்? அவன் தேவனால மேல உட்காந்துக்கலைன்னா நான் அடுத்த சேர் போட்டிருக்கேன். தேவனால அவன் என்ன செய்யப்படுகிறான்? நடத்தப்படுகிறான். அவன் தேவனால என்ன செய்யப்படுகிறான்? நடத்தப்படுகிறான். அப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க, அப்படிப்பட்டவங்களை பார்த்து நம்ம குறைச்சி என்ன பண்ணக்கூடாது. ஆமா, எந்த ஒரு மனுஷனும் ஏதோ ஒரு வார்த்தையை நீங்க பேச முடியாது. தயவு செய்து நீங்க அப்படி நினைச்சிடக்கூடாது. அந்த வார்த்தைகளை அவன் பல முறை அதை தியானம் பண்ணினாதான் அதிலிருந்து அவனுக்கு ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சம் வரும்போது அவன் என்ன பண்றான்? அந்த செய்தியா மற்றவர்களுக்கு கொடுக்குறான். அந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லை அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. எல்லா சத்தியங்களும் ஆசீர்வாதமான சத்தியங்கள் தான். நீங்க 100 முறை கேட்டா கூட பாருங்க, அது பிளஸிங் தான். நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஆகாரத்தை ஒரு நேரம் சாப்பிடுறதில்ல. மார்னிங் டீ பிஸ்கெட்டோட சாப்பிட்றவங்க இருக்காங்க, டிஃபன் சாப்பிட்றவங்க இருக்காங்க, 11:30க்கு ஒரு மோர் குடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா? லஞ்ச் எடுத்துக்கிறவங்க இருக்காங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் டீ, அப்புறம் நைட்டு டிஃபனோ சாப்பாடோ சாப்பிட்றவங்க இருக்காங்க, மிட் நைட் கூட எழுந்து பசி எடுத்து சாப்பிட்றவங்க கூட இருக்காங்க. ஒரு உடம்புக்கே இவ்வளோ ஆகாரம் தேவைப்படுதுன்னா இல்லையா? எப்பவும் வச்ச சாம்பாரை சாப்பிட்றதே இல்லையா? வாரத்துக்கு 2 முறையாவது என்ன வந்துடும்? சாம்பார் வந்துடும். அப்போ வாட்டா சாம்பார் நான் சொல்கிறோம். அது மாதிரி கடவுளுடைய வார்த்தையும் கூட அடிக்கடி வரும் நம்ம கிட்ட. நீங்கள் உடனே அது நான் இது ஏற்கனவே கேட்டிருக்கிறேன், இது ஏற்கனவே எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த வார்த்தை அங்கே பேசப்படும் போது அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம். ஆனாலும் இப்பொழுது தெய்வம் என்னோடு கூட என்ன பண்றாரு? ஏதோ பேச வராது. இது அறிஞ்ச சத்தியம் தான், தெரிஞ்ச வசனம் தான். ஆனாலும் இதன் மூலம் தெய்வம் பேசுறாரு. நீங்க கேட்டீங்கன்னா தான் அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்ல. நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டப்பா, இது சாம்பார் சாதம் தானே, இது எனக்கு வேணாம். ஆனா இங்க இன்னைக்கு என்னதான் கொடுக்கப்படுது? சாம்பார் சாதம் தான் கொடுக்கப்படுது. ஒருவேளை நீ இந்த சாம்பார் சாதத்தை ஏற்றுக்கொள்ளாம நீ வீட்டுக்கு போனீங்கன்னா நீ எப்படி இருப்ப சொல்லுங்க? பசியா இருப்பீங்க. என்னவா இருப்பீங்க? பசியா இருப்பீங்க. அப்போ என்ன கொடுக்கப்படுகிறதோ அதை என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அது ஆன்மாவுக்காக கடவுள் பேசுகிற வார்த்தைகள். அப்படி நீ அதை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நீ பலன் அடைய முடியும். ஒரு சின்ன சின்ன வார்த்தை மூலம் கூட கடவுள் பேச முடியும் என்று நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். நான் ஒரு பெரிய பிரசங்கியா ஆகணும்னு பைபிள் படிக்கல. இதை தெய்வம் எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரு, என்னதான் சொல்லி இருக்கிறாரு. நான் சிறு வயதுல இருந்து தெய்வத்தை பக்தியா தேடின ஆள் தான். ஆனா வேதத்தை நான் ஏதோ என் சபையில வசனத்தை அப்படின்றதுக்குள்ள எடுத்து இப்படின்னு படிக்கிற ஆள் தான். நான் எத்தனையோ சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன். திருமணமான பிறகு என் கணவனானது எல்லா சபைகளிலும் வசனத்தை முந்தி படிப்பேன். அது எவ்வளவு பெரிய சபையா இருக்காங்க. அவங்களே முடிஞ்ச பிறகு என்னை தேடி வந்து என்ன பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷம். அந்த ஊழியக்காரர் முதற்கொண்டு பேசுவாங்க, எவ்வளோ வேகமா எடுக்கிறீங்க, எவ்வளோ
தெளிவா வேதத்தை என்ன பண்றீங்க, படிக்கிறீங்க. நாளையிலிருந்து கொஞ்சம் அடுத்த முறை வருவதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருங்க. அப்படி சொல்லி எத்தனையோ சபைகளில வேதத்தை படிக்கிறது நிமித்தமாகவே நான் அறிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறேன். அப்ப பாருங்க, இந்த நாளில அந்த வேதத்தின் மேல நமக்கு என்ன இருக்கணும், ஒரு ஆசை, ஒரு விருப்பம். இது நம்மை ஆசீர்வதிக்கணும்னு வேதம் சொல்லுது. இது நம்மை பலப்படுத்தும் வேதம் சொல்லுது. இது நம்மை வழி நடத்தும் வேதம் சொல்லுது. நீ ஒரு நாளும் தடுமாற மாட்டேன்னு வேதம் சொல்லுது. இதை நீ படிக்கும் போது இந்த வார்த்தைகள் முன்னோடு என்ன பண்ணிட்டே இருக்கணும், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அப்படி இந்த வார்த்தைகள் உனக்கு நன்மை செய்யும். நீ எந்தெந்த நேரத்துல என்னென்ன சாப்பிடலான்னு விரும்புறியோ அந்த எடுத்துக்கோட்டு உன் கையிலே தான் இருக்கு. இதை நீ எடுத்து புரட்டி அதை கொஞ்ச நேரம் நீ பார்த்தீனா, அதை கொஞ்ச நேரம் படிச்சினா, அதை கொஞ்ச நேரம் கேட்டீனா, உனக்குள்ள என்ன வரும், அந்த நேரத்துக்கு உனக்கு எது தேவையோ அந்த பலனை இதன் மூலம் அடைய வேண்டாம், இவர் மூலமா நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு புத்தகமா பார்க்க கூடாது. உலகத்தில் இருக்கவங்க நினைப்பாங்க இது ஒரு புத்தகம், கிறிஸ்தவங்களுக்கு ஒரு புத்தகம். அதனால நிறைய பேர் இதை படிக்க மாட்டாங்க. அதனாலதான் நிறைய பேர் இதை படிக்க மாட்டாங்க. நான் நிறைய நேரம் ஜெபிக்கிறதே எதுக்காகன்னா, இதை எல்லாரும் படிக்கட்டும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எவ்வளோ புக்கு படிக்கிறாங்களப்பா, எத்தனையோ லைப்ரரி வச்சு எனக்கு எத்தனையோ லைப்ரரி திறந்து ஜனங்க நிறைய உட்கார்ந்து படிக்கிறாங்களே. இந்த வேதம் அவங்க கண்ணுக்கு தெரியட்டும், இந்த வேதத்தை எடுத்து படிக்கட்டும். நான் சொல்லி அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு காரியம். ஏன்னா இத யாரோ எழுதி கொடுத்தது போல இருக்காதுங்க. இதை படிக்கும் போது கடவுளே எழுதுன மாதிரி இருக்கும் இந்த புத்தகம். கடவுளே எழுதி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் இந்த புத்தகம். யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கிறோம்னா அவர் எழுதி கொடுத்திருக்கிற, அவரை ஏற்றுக்கொண்டுட்டப்பா, நானு எசப்பாவா நான் வந்துட்டேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன், அதோட முடியல. அவர் எழுதி கொடுத்துட்டோம், படிச்சு அதை என்ன பண்ண தெரிஞ்சுக்க, அதைப்படி வாழறதுக்கு உங்க என்ன பண்ண முழுமையா ஒப்புக்கொடு. அப்பதான் நீ இதை ஏற்றுக்கொண்டன்னு அர்த்தம், அப்பதான் நீ அவரை ஏற்றுக்கொண்டன்னு அர்த்தம். இல்லைன்னா உனக்குள்ள என்ன வரும், முரண்பாடு வரும். அவனை ஏற்றுக்கொண்டேன், ஆனா அவர் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு என்னால என்ன பண்ணல, இந்த சத்தியம்லாம் எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் எனக்கு இதன்படியெல்லாம் வாழ முடியாது. ஏசப்பா இந்த பூமியில வாழ்ந்த போது நிறைய திரளான ஜனங்கள் அவங்க பின்னாடி, அந்த காலத்திலே கூட்டம் பாருங்க. ஒரு கூட்டத்துல 5000 பேருக்கு அவர் போஷிக்கிறாரு. 5000 பேருக்கு என்ன கணக்கானா வெறும் ஆம்பளைங்க கணக்கு. ஆனா பொம்பளைங்க வந்திருப்பாங்க, குழந்தைங்க வந்திருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு வந்த நாள் எத்தனை பிள்ளைங்க இருப்பாங்க, அவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. ஆனா புருஷர்கள் மாத்திரம் 5000. அப்ப அவர் கூட்டத்தில் அப்பவே எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, 5000 பேர், 4000 பேர். அப்ப அவ்வளவு திராய் ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, அத்தனை திரளான ஜனங்களுக்கும் அவர் எதை பிரசங்கித்தார்னா வார்த்தைகளை தான் பிரசங்கித்தார். இந்த வார்த்தைகள் தான். ஒரு முறை பிரசங்கம் பண்றாரு, 3 நாளா பிரசங்கம் பண்றாரு. எத்தனை நாளா? 3 நாளா பிரசங்கம். அந்த பிரசங்கத்தை எவ்வளவு ஆசையா என்ன பண்ணிருக்குங்க ஜனங்க கேட்டு உட்கார்ந்து இருக்கிறது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரா, இவங்களை சும்மா அனுப்ப வேண்டாம், 3 நாளா என்கிட்ட வந்திருக்கிறாங்க, ஆனா சாப்பிட ஒண்ணும் இல்லாம பாருங்க நம்மளாம் எப்படி இருப்போம்னு பாருங்க, சாப்பிட ஒண்ணும் இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவரே சொல்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்து அனுப்பணும், இல்லைன்னா வழியில சோர்ந்து போவாங்கன்னு சொல்றாங்க. நீ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போனதும் சாப்பிடறதுக்கு வரோம். சிலர் எல்லாம் வாங்கி வச்சுட்டு போய் செய்துக்கலாம் வரும். தேவ சமூகத்துல நம்மளால ரொம்ப நேரம் என்ன பண்ண முடியல, ஸ்பெண்ட் பண்ண முடியலங்க, முடியல. ஏன்? நீங்கதான் உங்களை கேட்கணும். தேவ சமூகம் நம்மை ஆசீர்வதிக்கிறது, தேவ சமூகம் நம்மை பலப்படுத்துகிறது, தேவ சமூகம் நம்மை உயிர்ப்பிக்கிறது, தேவ சமூகத்திலே நமக்கு நன்மை இருக்கிறது. எப்போ முடியும்? டைமை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நினைக்காதீங்க. வேற யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது.
தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படின்ற பட்சத்துல நீங்க யோசிங்க, இங்கிருந்து வேகமா ஓடிடணும் நினைப்பீங்க? அப்படி நினைப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி நினைக்க முடியாது. எப்படியும் என்னை ஆசீர்வதிக்க தேவன் இருக்கிறாங்க போது முதல் ஜெபத்துக்கே உள்ள வந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் பிரேயர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் போயிருக்கேன் தருவீங்க. ஏன்னா எல்லா பகுதியிலும் தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். பைபிள்ல சொல்லுது வசனம், 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்களாம். ஒருத்தன் தூரமா இருந்து ஜெபிச்சான், ஒருத்தர் கிட்ட வந்து ஜெபிச்சான். 2 ஜெபத்துக்கும் என்ன பண்றாரு கடவுள்? பதில் கொடுக்குறாரு. ஒருத்தன் தான் ரொம்ப நல்லவேன்னு சொல்லி என்ன பண்றான், கிட்ட வந்துட்டான். கிட்ட வந்து ஜெபம் பண்றான், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா சொல்றான் அவன் என்னன்னு, அதோ உட்காந்துட்டு இருக்கான்ல தூரமா, அவனை போல நான் இல்லைன்னு சொல்லி ஜெபிக்கிறான். அது உனக்கு தேவையில்லாத வேலை. அது உனக்கு எல்லாரும் அவரை தேடிதான் வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் பதில் கொடுக்குறவரு அவர் கண்ணுக்கு மறைச்சி ஒன்றுத்தையும் இங்கே செஞ்சுட்டீங்க. அது யாருமே உட்கார முடியாது, யாரையுமே உட்கார முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது மற்றவங்களை பார்த்து அவன் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொன்ன அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்தாரா? கேட்டார். அது அவருக்கு பிரியமா இல்லை. அது அவருக்கு பிரியமா இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அங்கே உட்கார்ந்திருந்தானே ஒருவன் தூரமாய், அவன் தன் முகத்தை கூட மேலே பார்க்க துணிந்து எசப்பான்னு கூட கூப்பிட மனம் இல்லாம தன் மார்பிலே அடித்து கொண்டு, நான் ஒரு பாவி, என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல, கிட்ட உட்கார்ந்து இருக்கிறான். அவனை பார்த்து சொல்றாரு அவன். அப்ப எங்க வச்சுட்டாரு? அவன் அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டான்னு சொல்றாரு. இவன்னா என்ன சொல்லுவான்? கிட்ட இருக்கிறவன இவன், தூரமா இருக்கிறவன அவன் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் கிட்ட உட்கார்ந்தவனை பார்த்து அவன் சொல்லிட்டாரு, தூரமா உட்கார்ந்து பார்த்து இவன் சொல்லிட்டாரு. இப்போ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? இந்த சத்தியங்களை உள்ள வாங்குங்க. நான் எல்லாம் கரெக்டு சொல்லாதீங்க. எதுக்கு ஆண்டவர் பேசுறார் ஆலயத்துல? சும்மா வெட்டியா பேசுறதுக்கா? டைம் போகல, நாங்களும் ஏதோ உட்கார வச்சு உங்களுக்கு சொல்லணுன்றதுக்கா? இல்லை. நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எங்கள் அண்டையில கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நாங்கள் அழகாய் நடத்தி செல்ல வேண்டும் இல்லையா? இத்தனை பயந்து கடவுளுக்கு நடக்கிற எங்களை போல உங்களையும் கூட நாங்கள் என்ன பண்ணணும்? சரி செய்ய வேண்டும். உங்களையும் கூட நாங்கள் அப்படி அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றிவிட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு குறிக்கோள் தான். உங்களுக்கு புத்தி சொல்றேன்னா உங்களுக்கு மட்டும் சொல்லல, அதை தான் சொன்னேன். வேதம், நம்முடைய வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். கத்தியில எப்பவுமே வீட்டில் ஒரு பக்கம் தான் இருக்கும், ஷார்ப்னஸ் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் தான் வெட்டணும், இன்னொரு பக்கம் நமக்கு வேணாம். பைபிள் சொல்லுது, பைபிளும் ஒரு பட்டயம், அது 2 பக்கம் வெட்டுமா. ஒன்று பேசுகிறவனையும் வெட்டுமா, கேட்கிறவனையும் வெட்டுமா. அப்படின்னா என்ன? உனக்கு சொல்லி கொடுக்குற எனக்கும் தான் பேசுது அந்த வார்த்தை, கேட்கிற உனக்கும் தான் பேசுது அந்த வார்த்தை. அப்ப பாருங்க, எல்லாரோட பேசுதான் கடவுள் இங்கே பேசியிருக்கிறார். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறோம், மற்றவர்களை நமக்கு குறை சொல்றோம், குற்றம் சொல்றோம், எல்லாம் சொல்றோம். ஆனா எல்லா சத்தியங்களும் எல்லாருக்கும், எல்லாரும் எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்துதான் ஆகணும். எல்லாரும் கீழ்ப்படியணும். அதை தான் நான் சொல்றேன். ஆண்டவர் விரும்புகிறேன். நான் சர்ச்சுக்கு வந்துடுறேன், என்னம்மா இவங்க பாட்டுன்னு பேசியிருக்கிறாங்க. யாருக்கு பேசுறாங்க? யாருக்கு பேசுறாங்க? யாருக்கு பேசுறாங்க? நமக்காக பேசிட்டு இருக்கிறார் ஆண்டவர். யாருக்கு பேசிட்டு இருக்கிறாரு? நமக்காக பேசிட்டு இருக்காரு ஆண்டவர். உனக்காக பேசல, எதுக்காக பேசல, அவங்களுக்காக பேசல, தனித்தனியா இல்லை, நம்ம எல்லாருக்காகவும் தெய்வம் பேசிக்கொண்டிருக்கிறார். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, எடுத்து படிக்கலாமா?
யோசுவா 1ஆம் அதிகாரம், பக்கம் 269. முன்னாடி பழைய ஏற்பாடு. யோசுவா 1ஆம் அதிகாரம். படிக்கட்டுங்களா? இந்த 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுது. மோசே இறந்துடுறார். முதல் அதிகாரம் இதுதான். மோசே இறந்துட்டாரு. இறந்த பிறகு யோசுவா கிட்ட அந்த ஊழியம் போகுது. அடுத்து அவர் போகும்போது கடவுள் அவரோட பேசுறார். என்ன பேசுறார் பாருங்க. பலம் கொண்டு திடமனதா இருக்கு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ தான் என்ன பண்ண போற? இவ்வளவு தூரம் மோசே உங்களை நடத்தின்னு வந்துட்டான். ஆனா யோசுவா நீ தான் என்ன பண்ண போற? ஜனங்களுக்கு இடத்த பிரிச்சு கொடுக்க போற. நீ தான் அந்த கானானுக்குள்ள போக போற. நீ தான் இடங்களை அவங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறாய். அடுத்து சொல்றாரு 7, என் தாசனாகி மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமா இருக்க, படிங்க, கவனமா இருக்க மாத்திரம். அப்படின்னு என்ன? அதுக்கு மட்டும் நீ எப்படி இரு? சொல்லுங்க. மாத்திரம் மிகவும் கவனமாயிரு. என்னவா? கவனமாயிரு. அவன் சொல்லி கொடுத்தான்னா உனக்கு பாடம், நியாய பிரமாணம் எப்படி நடக்கணும், எனக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், நீ எல்லாம் சொல்லி கொடுத்தானா அதுக்கு மாத்திரம் நீ எப்படி இரு? கவனமாயிரு. நம்ம என்ன செய்யறோம்? அந்த கவனம்லாம் இல்லை. எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் தெரியறது பெரிய விஷயம் இல்லைம்மா. பைபிள் காலேஜ் போனால் பைபிளை முழுக்க ஒரு முறை என்ன பண்ணிடுவாங்க, நல்லா நமக்கு 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிடலாம். படிக்கிறது முக்கியம் இல்லை. வசனம் சொன்ன பிரகாரம் அதையெல்லாம் செய்ய என்ன சொல்லுதாங்க? மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிரு. செய்யறது கவனமாயிரு. தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லைங்க. தெரிஞ்சுக்கிறதுக்காக பைபிளை படிக்காதீங்க. நான் செய்யணும்னு படிக்கணும். செய்ய நீ கவனமா இருக்க மாத்திரம் மிகவும். உன் கையில பைபிள் இல்லையா திவ்யா? எடுத்து பாரு. மிகவும் என்ன பண்ணு? ஆமா, கவனமா இருக்க மாத்திரம். அடுத்து மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. நீ போற இடம்லாம் புத்திமானா நடந்து கொள்ளணும்னா கேட்ட வசனம், அதை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் என்ன பண்ணக்கூடாது? நீ விலகக்கூடாது. அதுல எழுதியிருக்கிற மாதிரி சொல்லுங்க. என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. ஆண்டவர் இப்படிதான் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன பண்றது? நம்மளால இப்படி இப்போ இந்த நேரத்துக்கு இப்படி இருக்க முடியாதுல்ல. கொஞ்சம் வலது பக்கம் சாஞ்சிக்கோ, இடது பக்கம் விலகிக்கோ. இல்லைங்க, வலது பக்கம் இடது பக்கம் விலக கூடாதுன்னா கூடாதுதான். அது எதுவா இருந்தாலும் அவர் சொல்லி இருக்கிறாருன்னா அந்த சத்தியத்துக்கு என்ன பண்ணணும்? செய்யறதுக்கு கவனமா இருக்கணும். இப்படி அப்படி விலகக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. இப்படி உனக்கேற்ற மாதிரி மாத்திக்க கூடாது, உனக்கேற்ற மாதிரி அதை விட்டு விலகிக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. அடுத்து என்ன சொல்லுகிறது பாருங்க. நான் உனக்கு கட்டளையிட, அடுத்து நான் படிச்சுட்டேன்னா கவனமா இருக்கும்படி. அடுத்து 8ஆம் வசனம், இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாகனா அப்ப வாயில் எப்பவுமே என்ன பண்ணணும்? அவர் வசனம் இருக்கணும். உன் பேச்சு இல்லை. நான் ரொம்ப புத்திமான உன் பேச்சை பேசிட்டு இருக்க கூடாது. யார் பேச்சு இருக்கணுமா? வேதம் சொல்லுவது அந்த நியாய பிரமாணத்தின்படி என்ன பண்ணணும்? அந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாத இருக்கணும். எத்தனை சொல்றாரு பாருங்க அவருடைய வார்த்தை பற்றி. ஆனா அதை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அது நம்ம வாழ்க்கையில ஒரு பொருட்டே இல்லை. அதை படிக்கிறதே இல்லை. தினந்தோறும் போய் உட்காந்துட்டு 1 மணி நேரம் ஜெபிச்சேன் 2 மணி நேரம் ஜெபிச்சேன்றது இல்லை.
ஜெபிக்கிறத காட்டிலும் தேவனுடைய வார்த்தைகள் உங்களோடு கூட பேச வேண்டும். அதுக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும், அதை தியானம் பண்ண வேண்டும் சொல்லிட்டு வசனம். அப்ப இங்க சொல்லப்படுகிறது, வாயிலிருந்து பிரியாது இருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. மறுபடியும் கவனம் செய்யறதுக்கு என்ன இருக்கணும்? மறுபடியும் நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. எதை செய்யறதுக்கு நம்ம தியானம் பண்ணணுமா? எப்படி குழம்பு செய்யலாம், எப்படி ரசகுல்லா செய்யலாம்னா இல்லை. எதை செய்யணும்? அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு, செய்யறதுக்கு நைட் அண்ட் டே அவருடைய வார்த்தையை நான் செய்யணுமே, அதுக்கு அது மேல நான் எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. படி திவ்யா, எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க திவ்யா, படி. எங்க விட்டா படி, இப்போ இருப்பா. திவ்யா அவன் தானே சொன்னேன், வசனம் படிக்கிற, வீட்டில் படிக்கிறமே படிக்கிற, படி சத்தமா. கையில முதல்ல பைபிளை எடு. எங்க வச்சுட்டு இருக்கிற பைபிள படி. அப்பொழுது நீ உன் வழியை, எப்போ வழி வாய்க்கும்? எனக்கு வழியே வாய்க்கலையே. நானும் என்ன பண்றேன்? ட்ரை பண்றேன், ஆனா என்ன பண்ணல, நடக்கலையே. ஆண்டவர் சொன்னாரே, நீ மோசையோடு இருந்தது போல நான் உன்னோட இருப்பேன்னு சொன்னாரு. இதெல்லாம் செய்தியா? இதெல்லாம் நீ செய்தினா ஆண்டவர் உன்னோட இருப்பார். அப்பொழுது அப்பொழுது வசனம் சொல்லுது, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்தியே இல்லைன்னு சொல்ல வேணாம். கடவுளுடைய வேத வசனங்களை நீ என்ன பண்ணணும்னு சொல்லுது. படிக்கலாமா? ஒரு முறை எல்லாரும் அதை படிச்சிடலாம். 6ல இருந்து, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இந்த வேதம் அவ்வளவு தெளிவா சொல்லுதுங்க, தெளிவா பேசுறார் ஆண்டவர். நம்ம என்ன பண்றோம்? இன்னும் கஷ்டம், இன்னும் பாரம் சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். எப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்க வழி வாய்க்கணும்னா, அந்த வேலைக்கு போகலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, காலையில ஒரு டியூட்டி, நைட் டியூட்டி ஒன்று போகலாமா, இங்கே கம்மியாக சம்பளம் தராங்க இன்னொரு வேலை பார்க்கலாமா? நான் சொல்லுவேன் உங்களுக்கு, எப்பவுமே நீங்க முதல்ல கடவுளை தேடுறதில்ல, அவரை நீங்க ஆசைப்படுறதில்ல, அவரை நீங்க கவனிக்கிறதில்ல, அந்த வழியில நடக்கிறதுக்கு பிரியமா உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அதை தியானம் பண்ணி அந்த வழியில நான் செய்யணுமே நீங்க கவனமா இருந்தாலே வசனம் சொல்லுது, அப்பொழுது உன் வழி வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். இவ்வளவுதான் பேசுறாரு ஆண்டவர். நம்ம உட்காந்து கேட்டுட்டு அப்படியே எழுந்து போனால் என்னங்க பிரயோஜனம் இருக்கு? நாங்களும் உங்களை பார்க்கும்போது அதே வருத்தத்தோட மறுபடியும் ஆண்டவர் நாங்கள் இதையே பேசுறது, எங்களுக்கே போர் அடிச்சிருச்சுப்பா, எத்தனை முறை தான் பேசுறதுப்பான்னு அவர்கிட்ட கேட்குறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, இதை தான் நீ பேசி, இன்னைக்கு உங்களுக்கு இதுதான் கொடுத்துருக்கேன்றாரு. நீங்கள் யோசித்து பாருங்கள். யாரையும் குறை சொல்லுவோம், குற்றம் சொல்லுவோம். நாங்கள் யார்? எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. நாங்கள் கடவுளால் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படி வெறப்பா இருக்கிறாங்க. எங்களுக்கு இல்லை, எல்லாத்தையும் தான் பார்க்குறாரு ஆண்டவர், உள்ளத்தெல்லாம் பார்க்குறாரு. வெளியே டே பணிவாக இருக்கிற மாதிரி உள்ளம் வெறப்பாக இருக்குது. கடவுள்கிட்ட கீழ்ப்படிய மனமெல்லாம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? விட்டு கொடுத்து பாருங்க, தயவாக இருந்து பாருங்க, அன்பு கூர்ந்து பாருங்க, கீழ்படிஞ்சு பாருங்க. எல்லார்கிட்டையும் எப்படி இருங்க, உண்மையா ஃப்ரீயா. நான் தான் சொல்லுவேன், யாரும் நமக்கு எதிரி இல்லை.
நானே தான் இறங்கியது. நான் ஆசீர்வதிக்கப்படாததுக்கு காரணம் நான் தானே தவிர இன்னொருத்தரை பார்த்து என்ன தெய்வம் ஆசீர்வதிக்கல. இன்னொருத்தர் தப்பு செய்யறதுனால என்ன தெய்வம் தண்டிக்கல. நான் என்ன செய்யறேன்றதை வச்சுதான் எனக்கு பணம். அப்ப நான் ஏன் மற்றவங்களை பார்க்கணும்? என்ன நான் சரி செய்து கொண்டாலே, நான் எல்லாவற்றிலும் நான் கவனமாய் நடந்தாலே, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறதுக்கு மாத்திரம் நான் முழுமையா கவனம் செலுத்தினாலே, இப்படி அப்படி சாயாம விலகாம நான் நடந்தாலே போதும். அந்த ஒரு நாளும் தப்ப சொல்லி கொடுக்கல, நமக்கு நல்லதை சொல்லி தர்றாரு. விட்டுட்டு போன்றாரு, கண்டுக்காம போயிடுன்றாரு. எவ்வளோ விஷயம் நாங்கள் கூட தான் பார்க்குறோம். எத்தனையோ நேரங்கள் எங்கெங்கேயும் பார்க்குறோம். உங்களை அந்த இடத்துல உங்களை கூப்பிட்டு பேசுறது கூட இன்னும் இல்லை. அங்கே அந்த இடத்துல நீங்கள் நிற்கல, அந்த இடம் இல்லை. அப்போ என்ன பண்ண முடியுது? வந்துடும். யோசிங்க. நாங்கள் கூப்பிட்டு சொல்ல வேண்டாம், நீ தாப்பா பேசணும்னு நாங்கள் அவர்கிட்ட தான் சொல்கிறோம். நாங்கள் பேசிட்டா அடுத்த முறை அவங்க எங்கேயும் என்ட்ரியே ஆக மாட்டாங்க. அப்போ அவர்கிட்ட சொல்கிறோம், ஏசப்பா நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. தேவையில்லாத இடங்களுக்கு, தேவையில்லாத நண்பர்களோட, தேவையில்லாத இடங்களில் நின்று கொண்டு இருக்கிறத எத்தனை பேர் பார்ப்பாங்க. தெய்வம் பார்க்குத. நான் இங்கேயும் வந்துட்டு அங்கேயும் போய் உட்கார்றேனே, நான் எங்கேயும் இப்படிப்பட்ட வேலையை செய்துட்டு நான் அப்படியே அங்கேயும் போய் உட்கார்றேனே. எப்படி கடவுள் நன்மை செய்ய முடியும்? எப்படி உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? உங்களை தப்ப வச்சிருக்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு, அதுவே அவரோட கிரேஸ் தான். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நிறைய அடக்க ஆராதனை செஞ்சு முடிச்சுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். செவி கொடுங்க, கீழ்படிங்க. கர்த்தர் அதை விரும்புகிறோம். நம்ம எல்லாரும் நேர்ந்திருந்து கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். அந்த காலை வேளையில் கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல இப்போ கேட்ட சத்தியத்தின்படி 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி, அப்போ நீங்கள் சொல்கிற எந்த சத்தியமானாலும், எந்த வார்த்தைகளானாலும் நான் கீழ்ப்படுவேன், நான் கீழ்ப்படுவேன். நீ சொல்கிறத செய்யறதுக்கு தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். என்னையே உங்கள் வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உங்கள் சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது எனக்கு ஒரு நாளும் தூரமாக இருக்க வேண்டாம். நீங்கள் தூரம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை இல்லை. நீங்கள் தூரம் வச்சுட்டீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஏங்க நம்ம ஆண்டவரை தேடிட்டோம், அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால நம்ம ஏன் இன்னும் அடிமையாக இருக்கணும்? இன்னும் பிசாசு நம்முடைய எல்லையில் ஏன் வரணும்? நான் முழுமையாக அவருக்கு என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்னா அப்போ என் எல்லைகள் ஆசீர்வதிக்கப்படுமே, என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுமே. எவ்வளோ நல்ல நல்ல பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கிறீங்க. இந்த சபையில் இருக்கிற எத்தனையோ பேருடைய பிள்ளைகள் எப்படி எப்படியே போயிட்டாங்க. அந்த தாய் தகப்பன்மார்கள் சரியா தேவையில்லை. கடவுள் எந்த நேரம் பார்த்தாலும் வேலை, எந்த நேரம் பார்த்தாலும் வேலை 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 வேலை. அப்போ அப்பாவும் போயிடுவான், அம்மாவும் போயிடுவான். அப்புறம் அந்த பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு யார் இருக்கிறான்? யாரும் இல்லை. அது இஷ்டமாக வளர்ந்து அது இஷ்டமாக போய் நம்ம சொல்கிறதையும் கேட்க போகிறதில்ல. நம்ம எத்தனை முறை பிள்ளைங்களை அனுப்பிவிடுங்கன்னு சொன்னாலும் கேட்க போகிறதில்ல. எப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறி போனது, செதஞ்சு போனது. அங்களாச்சாங்க, அழுதாங்க. என்ன செய்ய முடியும்? இங்கே வர்றதுக்கு வெக்கமாயிடுச்சு, நின்று போயிட்டாங்க. யோசிங்க. வந்திருக்கிற நீங்கள் உங்கள் கையில் சின்ன சின்ன குழந்தைங்களை வச்சுருக்கிறீங்க. இன்னும் உங்கள் பிள்ளைங்க நன்மைக்காக காத்திருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறீங்களே, நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சேவிப்போம்னா என்ன தெரியுங்களா? இன்னொன்று டான்ஸ் ஆடி கடவுளுக்கு ஆராதனை செய்யறதில்ல. சேவிப்புன்றது தன்னை தாழ்த்தி அவருக்காக ஒப்பு கொடுப்பது, அதுதான் சேவிப்பு. இந்த காலை வேளையில் உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீ யாரா வேணா இரு, நீ யாரா வேணா இரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தான் உன்னுடைய வாழ்க்கையில உன் வழிகளை நீ வாய்க்க பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னா உன் வழிகள் வாய்க்காது. உனக்கு இது நடந்துச்சு, அது ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. கடவுளிடத்துல சொல்லு, நீ என்ன செய்த, நீ எப்படி நடந்த, எதனால இந்த காரியங்களில நான் சிக்கொண்டு இருக்கிறேன், இன்னும் என்னால் வெளியே வர முடியல, ஏன் நான் அகப்பட்டு கொண்டேன், என்னை விடுவிக்கிறதுக்கு எங்கெங்கயோ போய் தலையை கொடுத்து ஜெபம் பண்றேன்னு.
எனக்கு பதில் வரலையே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீ மாற வேண்டி இருக்கிறது. நீ மாறணும். கிறிஸ்தவன்றது ஏதோ வந்து பேண்ட் அடிச்சு பாட்டு பாடிட்டு ஓடுற கும்பல் இல்லை. அங்க அவர்களுடைய தெய்வம் அவங்க மத்தியில பேசுகிறார். அவங்க தெய்வம் அவங்க மத்தியில பேசுகிறார். உண்மையான கடவுளை தேட நம்ம இங்க வரல. நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார் இவ்வளவு பெரிய புத்தகத்தை. இதை பேசதான் இங்க நம்ம கூடி வருகிறோம். உங்க வீடுகள்ல நீங்க பாடாம இல்லை, உங்க வீடுகள்ல அவர் இடத்துல ஜெபிக்காம இல்லை. ஆனா இங்க வரும்போது தேவனுடைய வார்த்தைகள் உங்களோடு பேசுகிறது. கடவுள் உங்களோடு பேசுகிறார். நீங்க உங்களுடைய உள்ளான மனிதன் எந்த நிலையில இருக்கிறான்றதை காண்பிக்கிறார். கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நீங்க ஆசீர்வாதம் பெற முடியும். இன்னும் எவ்வளவு நாளைக்கு உங்களை கடினப்படுத்தி கொண்டு இதை விட்டு என்னால வெளியே வர முடியாது, நான் அப்படிதான் வாழ்வேன், ஏன்னா கேரக்டர் அப்படி, நான் அப்படிதான், நான் யாருக்காகவும் என்னை மாத்திக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்படியே சூன்யமா போக வேண்டியதுதான். அதுக்கு தெய்வத்தை தேடி வரவானா? நான் அதை தான் சொன்னேன். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும். வெறும் ஏற்றுக்கொள்வதுன்றது சும்மா வாங்கன்னு கூப்பிடுறது இல்லை. அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய சத்தியங்களுக்கு நாம் கீழ்ப்படிவதும் ஏற்றுக்கொள்வதும் தான் தேவனுடைய சமூகத்திலே இருக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்ம எவ்வளோ ஆசையா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். காலை வேளையில அப்பா, என் இருதயம் முழுவதும் உன்னை நம்பி இருக்கிறது. இன்றைக்கு நான் கேட்ட இந்த சத்தியத்தை நான் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும். இரவும் பகலும் இதை தியானிக்க உதவி செய்யும். இதை செய்ய நான் கவனமாய் இருக்கும்படி மாத்திரம் நான் காணப்பட உதவி செய்யும். இது என் வாயை விட்டு பிரிய வேண்டாம் அப்பா. ஒவ்வொரு நாளும் ஜாக்கிரதையோடு கூட இந்த வார்த்தைகளை நான் கடைபிடிக்க எனக்கு கிருபை செய்யும். உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். ரீபலமௌலியான மரீஷரவலமா, ரீபலமௌலியான மரிமலமௌலியான மரிமிலிமிக்கிறவலமா, ரீபலமௌலியான மரிமலமக்கரவலமௌலியான மரீஷரவலமா, ரீபிலிபிதியான மரீகாபௌலியான மரீஷரவலமா. ஓ ரீபலமௌலியான மதுனிமிஷரவலமௌலியான மரிமிலிமிக்கிறவலமா, ரீபலமா கரவலமா. இத்துடைய வார்த்தைகள் எங்களோடு வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. நீர் பேசலன்னா ஒரு மனுஷனும் பேச முடியாது. நீர் தான் இப்பொழுது எங்கள் நடுவில் பேசிக் கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் கொண்டு வந்தது வேற, நான் எழுதி கொண்டு வந்தது வேற, நான் தியானித்தது வேற. ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் மத்தியில் பேசும்படி என் வாயை திறந்து என்னோடு பேசினது வேறு. எனக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களோடு அழகாய் கடவுளுடைய வார்த்தைகளை பேசியிருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவருக்கு நாம் கவனமாய் நடக்க மாத்திரம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்ம ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினே குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியான சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினே குற்றம் நீங்க. உமக்கென்று வாழ்ந்திட உமக்கென்று வாழ்ந்திட அன்பு
Thank you.
ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர்தான் வலது கையை பிடிச்சு நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாது அப்படின்னு சொல்ற தெய்வம் தான் அவர். அவருக்கு பெருமை உண்டாகிற வாழ்க்கை